சித்தப்பா ஜூல். இதன் ஆசிரியர் கை டி மப்பாசன். ஒரு வயதான பிச்சைக்காரன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தான். நண்பர் ஜோசப் டவாரான்ஷ் அவனுக்கு 5 பிராங்க்ஸ் இனாம் கொடுத்தார். ஆச்சரியத்தில் ஆழ்ந்த நான் சொன்னேன், இந்த கிழட்டு சாத்தான் மீண்டும் என் நினைவிற்கு கொண்டு வந்த விஷயம் என்னை பிடித்து ஆட்டுகிறது. அந்த கதையை சொல்கிறேன் கேள். எனது பெற்றோருக்கு ஹாவ்ரே சொந்த ஊர். அவர்கள் பணக்காரர்கள் இல்லை. எப்படியோ வாய்க்கும் கையுக்குமாக காலம் தள்ளினார்கள். அலுவலகத்தில் நாள் பூராவும் உழைத்துவிட்டு என் தந்தை இரவில் நேரம் கழித்து வீட்டுக்கு வருவார். சம்பாத்தியம் பெரிதாக ஒன்றுமில்லை. எனக்கு 2 சகோதரர்கள். வறுமையின் தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவள் என் தாய். சமயங்களில் அப்பாவை அவள் திட்டி தீர்ப்பாள். அம்மாதிரி சமயங்களில் என் அப்பா நடந்து கொள்ளும் விதம் என் மனதை வாட்டும். வாய் திறக்காமல் நெற்றியை தடவி விட்டுக் கொள்வார். ஏதோ நெற்றியில் துளிர்த்திருக்கும் வியர்வையை வழித்து விடுவது போல். எல்லா வழிகளிலும் நாங்கள் சிக்கனத்தை கடைபிடித்தோம். எந்த விருந்துக்கான அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், பிறகு அவர்களுக்கு பதிலுக்கு நாங்கள் விருந்தளிக்க வேண்டி வரும் அல்லவா? வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களை கடையில் விற்காமல் தங்கிவிட்ட பொருள்களை மலிவான விலையில் வாங்கிக் கொள்வோம். சகோதரிகள் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை வீட்டில் அவர்களே தைத்துக் கொள்வார்கள். கூந்தல் பின்னலுக்கு ஜடைகளை பேரம் பேசி குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள். எங்கள் தினசரி சாப்பாட்டிற்கு சூப்பும் மாட்டிறைச்சியும் போதுமானதாக இருந்தது. எனக்கென்னவோ வேறு ஏதாவது கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு. எனது கால் சட்டைகள் கிழிந்து போனால் வீட்டில் ஒரே அமர்க்கலம்தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இருப்பவைகளையே நல்ல ஆடைகளை அணிந்து வெளிச்செல்வோம். அப்பா நல்ல மேல் சட்டையும் சற்றே உயர்ந்த தொப்பியும் கை உறைகளும் அணிந்து அம்மாவுடன் கை கோர்த்து கொண்டு புறப்படுவார். அம்மாவோ ஏதோ போட்டிக்கு செல்லும் படகாக காட்சியளிப்பாள். கிளம்புவதற்கு எல்லோருக்கும் முன்னால் என் சகோதரிகள் தயாராய் நிற்பார்கள். பெரிய ஆர்ப்பாட்டத்தோடும் நாங்கள் வெளிக்கிளம்புவோம். சகோதரிகள் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு எங்களுக்கு முன்னே நடப்பார்கள். அவர்களுக்கு கல்யாணமாக வேண்டிய வயசு. அது ஊருக்கு தெரிந்தாக வேண்டும். இம்மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெளிநடப்பின் போது எத்தனை ஆடம்பரமாக அப்பாவும் அம்மாவும் காட்சியளித்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கிறேன். எத்தனை கம்பீர தோற்றத்தில், எத்தனை நேர்த்தி பார்வையில், நேர்பட நிமிர்ந்து கால்களை அழுத்தி அடிகளை சீராக முன்வைத்து அவர்கள் நடந்த காட்சி. அதிமுக்கியமான மனிதர்களாக அவர்கள் தங்களை காட்டிக்கொண்ட விதம். ஒவ்வொரு ஞாயிறன்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்து சேரும் கப்பல்களை பார்க்கும் போதெல்லாம் அப்பா ஒன்றை மற்றும் திரும்ப திரும்ப சொல்வார். ஜூல் மட்டும் இந்த கப்பல் ஒன்றில் இருப்பானானால், ஆஹா! ஜூல் அப்பாவின் சகோதரர். ஒரு காலத்தில் குடும்பத்தையே அச்சுறுத்திய பயங்கர மனிதர். தற்போதோ குடும்பத்தின் கடைசி நம்பிக்கை. நான் சிறுவனாய் இருந்த போதிலிருந்தே அவரை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருந்தேன். என் மனதில் படிந்திருந்த அவரின் படிமத்தை கொண்டே எந்த சமயத்திலும் அவரை முதல் பார்வையிலேயே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றே தோன்றியது. அவர் அமெரிக்காவிற்கு போன நிமிடம் வரை அவர் வாழ்ந்த விதத்தின் ஒவ்வொரு அம்சமும் எனக்கு அத்துப்படி. ஆனால் வீட்டில் அவரை பற்றி எப்பொழுதும் அடங்கிய குரலில்தான் பேசுவார்கள். அவரது நடத்தை எப்பொழுதும் ஒழுங்கற்றதாகவே இருந்தது. குறைந்த வருமானத்தில் பெரிய நிலையில் தவித்த ஒரு குடும்பத்தின் பணத்தை அவர் கையாண்ட விதம் மிகவும் கொடூரமானது. ஏழை பெற்றோரை கொள்ளையிட்டு வாழும் ஒருவனை தீயவனாகத்தானே பார்க்க முடியும்?
ஒருவனது செயல்களின் விளைவுகளே அவற்றின் தீவிரத்தை நிர்ணயிப்பது. ஜூல் சித்தப்பாவின் சுரண்டலால் பெரிய இழப்பிற்கு ஆளானார் அப்பா. அவரது பங்கு அனைத்தையும் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் தன் விளையாட்டுகளில் தொலைத்து நின்றார் அவர். கப்பல் ஏற்றி அவர் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டார். அதுவே அந்த நாளின் வாழ்க்கை. அவர் ஏறி சென்றது ஒரு வியாபார கப்பல், ஹாவ்ரேவிலிருந்து நியூயார்க்குக்கு சென்ற ஒன்று. அங்கே சென்றவுடனே சித்தப்பா ஜூல் தான் ஒரு வியாபாரி ஆகி சம்பாதிக்க தொடங்கியிருந்தார். போதிய அளவு பணம் சேர்ந்தவுடன் என் அப்பாவுக்கு ஏற்படுத்திய நஷ்டங்கள் அனைத்திற்கும் கைமாறு செய்து விடுவதாகவும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் குடும்பத்தில் அனைவரிடமும் ஒரு அதிர்ச்சி மிக்க கிளர்ச்சியை உண்டு பண்ணிற்று. ஜூல் சீக்கிரமாகவே ஒரு உதவாக்கரை நிலையிலிருந்து நேர்மை மிக்க தகுதி பெற்ற மனிதராக மாறியிருந்தார் என்பது தெரிந்தது. ஒரு கப்பல் கேப்டன் ஜூல் ஒரு கடைக்கு சொந்தக்காரர், வியாபாரியாகி லாபகரமாக வளர்ந்து கொண்டிருந்ததாக எங்களிடம் சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சித்தப்பாவிடமிருந்து இன்னொரு கடிதம் வந்தது. இவ்வாறு அது தொடங்கிற்று. அன்பார்ந்த பிலிப், என் உடல் நலம் பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் நலமாகவே இருக்கிறேன். எனது வியாபாரமும் நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட கால பயணமாக நாளைக்கு தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்படுகிறேன். மீண்டும் நான் உனக்கு கடிதம் எழுத வருடங்கள் ஆகலாம். கவலை வேண்டாம். நான் வேண்டும் செல்வம் ஈட்டிய பிறகு மீண்டும் ஊருக்கு வருவேன். அதிக காலம் ஆகாது என்று நம்புகிறேன். விரைவில் நாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழும் நாள் நிச்சயம் வரும். கடிதம் குடும்பத்தின் வேத சாஸ்திரமாகவே கொண்டாடப்பட்டது. ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை வருவோர்க்கெல்லாம் படித்து காட்டும் பெருமைக்கு உரிதாகிவிட்டது. 10 வருஷங்கள் சித்தப்பாவிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. இருந்தாலும் இந்த கால நீட்சி அப்பாவின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் அதிகரிக்கவே செய்தன. அம்மா கூட அடிக்கடி சொன்னாள், ஜூல் வந்துவிட்டால் நிலைமையே மாறிவிடும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எக்கச்சக்கமான புகை சுருள்களை ஏப்பம் விட்டு கொண்டு வரும் பெரிய கப்பல்களை பார்க்கும் அப்பா சொல்வார், ஆஹா, இந்த கப்பல்களில் ஏதாவது ஒன்றில் ஜூல் மட்டும் வந்து கொண்டிருக்கிறான் என்றால். நாங்கள் எல்லோருமே அவர் கப்பல் மேல்தளத்தில் நின்று கைக்குட்டையை வீசி ஹே பிலிப் என்று கத்தி கூப்பிட போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். அவர் நிச்சயமாக வந்து சேர்வார் என்ற நம்பிக்கையில் அப்பாவும் அம்மாவும் ஒரு 100 திட்டங்களை யோசித்து வைத்திருந்தார்கள். அவர் கொண்டு வரும் பணத்தை கொண்டு இங்கோவில்லின் அருகில் கிராமப்புற வீடு ஒன்று வாங்கும் திட்டம் கூட இருந்தது. அது சம்பந்தமாக அப்பா ஏற்கனவே பேரம் பேசி விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தார். எனது சகோதரிகளில் மூத்தவளுக்கு 28 வயது, அடுத்தவளுக்கு 26 வயது. அவர்கள் கல்யாண விஷயத்தில் நாட்டமே இல்லாதவர்களாக இருந்தார்கள். அது எல்லோருக்குமே கவலை அளிப்பதாக இருந்தது. முடிவாக இளையவளை தேடி ஒரு வரன் வந்தது. அவர் ஒரு அலுவலகத்தில் கணக்கர். பணக்காரர் இல்லை, ஆனால் கௌரவமானவர். நான் நிச்சயமாகவே நம்பினேன், என்றாவது கடிதம் வந்துவிடும், அனைத்து பிரச்சனைகளும் விடிவு வந்துவிடும் என்று. எனவே தயங்காமல் காரியத்தில் இறங்கினோம். இளையவளை தேடி வந்த மணமகனை ஏற்றுக்கொண்டாயிற்று. கல்யாணம் முடிந்தவுடன் ஏக குடும்பமும் ஜெர்மனிக்கு இன்ப சுற்றுலா போய் வருவதென்று தீர்மானமாயிற்று. ஜெர்மனிக்கு செல்வது ஓர் ஏழையின் இனிய கனவு. ஜெர்மனிக்கு ரொம்ப தூரம் இல்லை, ஒரு நீராவி படகில் பயணம். கடல் கடந்து அந்த தீவை அடையலாம். அது ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பூமி. 2 மணி நேர பயணம் அங்கே கொண்டு சேர்த்துவிடும். கல்யாணமாகாத பெண்ணின் தோலை பற்றி கொண்டு அம்மா நின்றாள். எங்களுக்கு பின்னால் கல்யாணமான ஜோடி ஒன்று நின்று கொண்டிருந்தது. நாங்கள் படகில் ஏறிக்கொண்டோம். அது புறப்படுவதற்கு ஊதி சத்தம் போட்டது. சலவை கல்லாக பளபளத்த நீர்ப்பரப்பின் மேல்
ஒய்யலாக ஊர்ந்தது. பின்னால் மெல்ல கரைந்து மறைந்த கரை, மகிழ்ச்சியும் பெருமிதமும் எங்களுக்குள். அப்பா தன் கோட்டுக்கு வெளியே பிதுங்கிய தொப்பையுடன் நின்றார். 2 அழகான பெண்கள், அவர்களுக்காக 2 ஆண் பிள்ளைகள் நத்தைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். படகோட்டி கத்தியால் அந்த நத்தைகளின் ஓட்டை வகிர்ந்து மாமிசத்தை அவர்களிடம் கொடுக்க, அதை அவர்கள் அந்த பெண்களிடம் கொடுத்தார்கள். அவர்களும் அவற்றை வாங்கி கொண்டு தங்கள் சுத்தமான கைக்குட்டைகளில் அவற்றை பக்குவமாக வைத்து பிடித்து கொண்டு குனிந்த வண்ணம் தங்கள் ஆடைகளில் கரைப்படாமல் அந்த மாமிசத்தை உண்டார்கள். நீரை பருகிவிட்டு நத்தை ஓடுகளை கடலில் வீசியெறிந்தார்கள். கடல் பயணத்தின் போது கப்பலில் நத்தைகள் உண்பது ஒரு பிரத்யேகமான அனுபவமாக அப்பாவுக்கும் பட்டது. அவர் அம்மாவையும் சகோதரிகளையும் பார்த்து நத்தை உணவு வேண்டுமா என்று கேட்டார். அம்மாவுக்கு செலவு ஆகுமே என்ற கவலை. ஆனால் பெண்களோ மிகவும் ஆசைப்பட்டார்கள். என் வயிற்றை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் என்ற அம்மா என்னை பார்த்து, ஜோசப், உனக்கு வேண்டுமா? உடம்பை கெடுத்துக்கொள்ளாதே என்றாள். நான் அவளுடனே இருந்துவிட்டேன். அப்பா பெண்களையும் மாப்பிளையும் அழைத்து கொண்டு மாலுமியிடம் சென்றார். அப்பா பெண்களுக்கு தண்ணீர் சிந்தாமல் நத்தைகளை உரித்து சாப்பிடுவது எப்படி என்பதை காட்டிக்கொண்டிருந்தார். அவர் கோட்டு கரைப்படுவதை கண்ட அம்மா முணுமுணுத்தாள். இவர் சும்மா இருந்தாலே போதும். அப்பொழுது அப்பாவின் முகத்தில் ஒரு திடீர் கவலை. சில அடிகள் பின்னால் நகர்ந்தார். நத்தை விற்போனை சூழ்ந்து தொந்தரவு செய்த தன் குடும்பத்தை வெறுத்தவாறே வேகமாக அம்மாவும் நானும் இருந்த இடத்தை நோக்கி அவர் வந்தார். அவரது வெளிரிய விழிகளில் ஒரு கூர்ந்த வித்தியாசமான வெளியீடு. குரலை தாழ்த்தி கொண்டு அம்மாவிடம் பேசினார். அதோ பார், அந்த மனிதன் நத்தைகளை உரிப்பதை, ஜூல் மாதிரியே ரொம்பவும் லாவகமாக அவன் செய்வதை. எந்த ஜூல்? அம்மாவின் கேள்வியில் ஆச்சரியம். ஏன், என் தம்பி ஜூல் தான். அமெரிக்காவில் வசதியாக அவன் பிழைத்து கொண்டிருக்கும் விஷயம் மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் பட்சத்தில் இவன் ஜூல் தான் என்று நிச்சயமாக சொல்லியிருப்பேன். ரொம்ப அபத்தம். அவர்தான் இவன் இல்லை என்று தெரிந்திருந்தும் பின் எதற்காக இப்படி பிதற்றுகிறீர்கள் என்றாள் அம்மா. ஆனால் அப்பாவோ தான் நினைத்ததை அழுத்தமாக மீண்டும் சொன்னார். அருகில் போய் பார், நான் சொன்னது எத்தனை வாஸ்தவம் என்பது உனக்கு புரியும். அம்மா எழுந்து தன் பெண்களிடம் போனாள். நானும் அந்த ஆளை உற்று பார்த்தேன். வயதாகி வாடி போன அழுக்கு வடிவம், சுருக்கம் விழுந்து திரையிட்டிருந்த தேகம், தன் செயலை விட்டு முகம் தூக்கி பார்க்காத மனிதன். அம்மா திரும்பி வந்தாள். ஒரு லேசான நடுக்கம் அவளிடத்தில் பரபரத்த குரலில் மூச்சு வாங்க பேசினாள். ஆமாம், உண்மைதான் என்று தோன்றுகிறது. கேப்டனிடம் போய் அந்த ஆளை பற்றி விசாரிங்கள். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த உதவாக்கரையை சேர்த்து கொள்ள முடியாது, நிச்சயமாக. அப்பா விற்றென்று நடந்து போனார். நான் பின்னால் சென்றேன். என் மனதில் ஒரு அபூர்வ நெகிழ்வு. அந்த கேப்டன் நல்ல உயரம், ஒடிசலான ஒல்லி தேகம், அளவை மீறி நீண்ட மீசை. அந்த மனிதரின் நடையில் ஒரு சுய முக்கியத்துவ தோரணை. அப்பா அவரை நாடி சென்றார். மிகவும் மரியாதையோடு அவரிடம் பேச்சு கொடுத்தார். அவரது வேலையை பற்றி கரிசனத்தோடு விசாரித்து அவரை புகழ்ந்தார். நாங்கள் ஏறியிருந்த அந்த கப்பல் பற்றி பேச்சு, அதன் சிப்பந்திகள் பற்றிய விசாரிப்பு. இறுதியாக லேசானதொரு சிரமத்தோடு அவர் குரல் ஒலித்தது. இதோ இந்த நத்தை உரிக்கும் ஆள் ஒரு சுவாரஸ்யமான ஆளாக தெரிகிறதே. அந்த ஆளை பற்றி விவரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியால் ஏதோ எரிச்சலுக்கு உள்ளானவராக கேப்டன் பதிலளித்தார். அவன் ஒரு நாடோடி. பிரெஞ்சு நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு போய் அங்கே திரிந்து கொண்டிருந்தான். அவனை நான் தான் அங்கிருந்து அழைத்து வந்தேன். அவனுக்கு சொந்தங்கள் இருப்பதாக தெரிகிறது.
ஆனால் அவர்களிடம் போக அவனுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருப்பதாக தெரிகிறது. பெயர் ஜூல், ஜூல் தர்மான்ஷ் என்னவோ. அங்கே ஒரு சமயம் நிறைய சம்பாதித்த பணக்காரனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவன் இப்பொழுது இருக்கும் லட்சணத்தை பாருங்களேன். அப்பாவின் முகம் வெளிரி போயிற்று. குரல் இறுகி குறுகிற்று. முகம் விகாரமாய் வடிந்தது. ஓ, அப்படியா? எனக்கொன்றும் ஆச்சரியமில்லை. மிகவும் நன்றி கேப்டன், அப்பா முணுமுணுத்தார். அப்பா நகர்ந்து அப்பால் வந்தார். அம்மா திரும்பி வந்து அவரை கையமர்த்தி முதலில் அவரை உட்காரச் சொன்னாள். இருக்கையில் அப்படியே சாய்ந்தவர்தான். ஆம், அவன்தான். ஆமாம், அவனேதான். நாம் என்ன செய்ய முடியும்? குழந்தைகளை அப்பால் போகச் சொல்லுங்கள், அம்மா அவசரமாக உத்தரவிட்டாள். ஜோசப்புக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. மாப்பிளைக்கு தெரியவே கூடாது. இது ரொம்பவும் முக்கியம். அப்பா அடியோடு குலைந்து போய் காணப்பட்டார். ச்ச, எத்தனை மோசம்! அவர் முணங்கினார். அம்மாவுக்கு சட்டென்று அசாத்திய கோபம் வந்துவிட்டது. எனக்கு அன்றைக்கே தெரியும், இந்த போக்கத்த ஜென்மம் என்றைக்கும் உருப்படாது என்று. இவர்கிட்ட இருந்து நாம் என்னத்தை எதிர்பார்க்கிறது? அப்பா கை நெற்றியை தடவி விட்டு கொண்டது. அம்மா திட்டும் போதெல்லாம் அவர் செய்யும் காரியம் அது. ஜோசப்பிடம் பணத்தை கொடுத்தனுப்புங்கள். நத்தைக்கு அவருக்கு கொடுத்து விடட்டும். நாம் கப்பல் தளத்தின் அந்த கோடிக்கு போய்விடுவோம். நம்ம பக்கமே அந்த மனுஷன் திரும்பக்கூடாது என்றாள் அம்மா. ஒரு 5 பிராங்க் பணத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு அப்பாவோடு நகர்ந்து விட்டாள். என் சகோதரிகள் அப்பாவுக்காக காத்திருந்தார்கள். நத்தைகளை உடைத்து கொண்டிருந்த அவரிடம் அவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். என்னவோ சித்தப்பா என்றே அவரை அழைத்ததாக நினைத்தேன். 5 பிராங்க் பணத்தை அவரிடம் கொடுத்தேன். மீதி சில்லறையை அவர் திருப்பி கொடுத்தார். அவர் கைகளை பார்த்தேன். தேய்ந்து சுருக்கங்கள் விழுந்து போன ஒரு கப்பல் தொழிலாளியின் கைகள். பரிதாபத்துக்குரிய களைப்பும் சோர்வும் விகசித்த துயரம் வடிந்த முகம். நான் நினைத்தேன், இவர்தான் என் சித்தப்பா, அப்பாவின் சகோதரர், என் சித்தப்பா. ஒரு 50 சென்ட் காசுகளை அவருக்கு இனாமாக கொடுத்தேன். அவர் நன்றி சொன்னார். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக தம்பி என்றார் அவர். எந்த பிள்ளைக்கும் சொல்லும் தோரணை அது. ஒரு பரம தரித்திரரின் வழக்கமான குரல். அமெரிக்காவில் அவர் பிச்சை எடுத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. எனது தாராள பெருந்தன்மை எனது சகோதரிகளை ஆச்சரியப்பட வைத்தது. 2 பிராங்குகளை நான் திருப்பி அப்பாவிடம் கொடுத்தேன். அம்மா கேட்டாள், நீ கொடுத்த 3 பிராங்குகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா? கொடுத்தது அதிகம்தான். நான் 50 சென்ட்ஸ் இனாம் கொடுத்தேன் என்று அழுத்தமாக சொன்னேன். அம்மா என்னை ஏறிட்டு விழித்து பார்த்தாள். உனக்கு பைத்தியம்தான். அந்த உதவாக்கரைக்கு 50 சென்ட்ஸ் இனாம் தேவைதானா? அப்பாவின் பார்வை அவளை வாயடைக்க செய்தது. மாப்பிள்ளைக்கு கேட்டுவிடப் போகிறதே என்ற அச்சம் அவருக்கு. யாரும் பேசவில்லை. கடலுக்கு மேல் தொடுவானில் ஒரு செந்நிழல் மெல்ல பரவிக்கொண்டிருந்தது. அதுதான் நியூ ஜெர்சி. கரையில் கப்பல் தளத்தை நெருங்கிய போது மீண்டும் சித்தப்பா ஜூலை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை என்னுள் கிளர்ந்தது. அவரிடம் போய் அன்பாய் ஆதரவோடு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அங்கே மேலும் யாரும் நத்தைகள் வாங்கி சாப்பிடவில்லை. அவர் போய்விட்டிருந்தார். அந்த தரித்திரர் கீழே இறங்கி போய் அழுக்கடர்ந்த அவரது மூளைக்குள் போய் ஒடுங்கியிருக்க வேண்டும். நாங்கள் மாற்று வழியாக வீடு திரும்பினோம். அவரை மீண்டும் பார்க்க நேர்வதை தவிர்ப்பது எங்களது நோக்கம். அம்மா அன்று நாள் முழுவதும் பரபரத்து நிம்மதியற்று தவித்துக் கொண்டிருந்தாள். அப்பாவின் சகோதரரை நான் மீண்டும் பார்க்கவே இல்லை. இப்பொழுது தெரிகிறதா, நான் ஏன் எப்போதாவது ஒரு அனாதையை பார்த்தால்
5 பிராங்குகள் அவனுக்கு பிச்சை போடுகிறேன் என்று. ஜோசப் கதையை முடித்தார்.